ஓகே, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி இங்கே ஒன்றும் இல்லாமல் இங்கே 2 வேரி பண்ணி நடுவில் டாட் போட்டு இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ இதுக்கு டைரெக்டாகவும் இருக்குது, ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மட்டும் நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 1 + 1/2. அப்போ 3/2. இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஷார்ட்கட்டு. டைரெக்டாக ஃபஸ்ட்டு செய்யணுன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டுரும். இப்போ இது என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 3 + 1 4/3. 4 + 1 5/4. அவ்வளோதான். இது டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், எந்த டேர்ம் அடியாகிக்கிட்டே போகுதுன்றதை செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே 3 அடி ஆகுதா? டைரெக்டாக அடி ஆகணும். இங்கே 2 அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 3 அடி ஆயிடுது, 4 அடி ஆயிடுது, 5 அடி ஆயிடுது. இந்த மாதிரி அடி ஆகிட்டே போச்சுன்னா கடைசியில் எந்த டேர்ம் அடியாகும்? கீழே இருக்கிறது அடியாகுமா, மேலே இருக்கிறது அடியாகுமா? ஏன்னா மேலே கீழே. அப்போ மேலே கடைசியாக கீழே இருக்கிறது அடியாகும். அவ்வளோதான் விஷயம். அப்போ மேலே அடி ஆச்சுன்னா கீழே இருக்க நம்பர் 2. அப்போ மேலே இருக்க நம்பர் என்ன? கடைசியில் இருக்க 121 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அதான் ஷார்ட்கட். புரிஞ்சா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணுறோம். எது அடியாகுதுன்றதை செக் பண்ணுறோம். மேலே இருக்கிறது அடியாகுது அப்படின்னா கீழே இருக்கிறத 2 எடுத்துக்கிறோம். கடைசியில் மேலே என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். அவ்வளோ. இப்போ இதை பாருங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள். 3 - 1 3. எல்சிஎம் எடுத்தால் 3 - 1னா 2/3. இந்த எல்சிஎம் எடுத்தால் 3/4. இப்போ இங்கே என்ன அடியாகுது? கீழே இருக்கிறது அடியாகுது. அப்போ மேலே இருக்க 2 எடுத்துக்க போகிறோம். இப்போ கடைசியில் கீழே என்ன இருக்குது? 100 இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அப்போ இதை 2 அடிச்சு கொடுத்தோன்னா 1/50. புரிஞ்சதா? சிம்பிள். இப்போ இதை அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணுறோம். இப்போ 2 - 1/3. அப்போ 5. 3 2 6 - 1 5/3. இப்போ இங்கே பாருங்கள், 10 - 3 7/5. இப்போ எது அடியாகுது? மேலே இருக்க டேர்ம் அடியாகுது. அப்போ கீழே இருக்கிறத நம்ம 3 எடுத்துக்கிறோம். கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்பரில் கீழே எடுக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் நம்பரில் மேலே இருக்கிறத எடுத்துக்கிறோம். இது எல்சிஎம் எடுத்தால் 2002 - 99 என்ன வரும்? 1003. இப்போ 1003/3. அவ்வளோதான். புரிஞ்சுதா? எது அடியாகுதோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மில் 5 மேலே அடியாச்சுன்னா கீழே இருக்க 3, ஃபஸ்ட் டேர்மில் 3 கீழே இருக்கிறத எடுத்துட்டோம்னா லாஸ்ட் டேர்மில் மேலே இருக்கிறத எடுத்து போடப்போம். அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், இப்படியே டாட்டாக வச்சுட்டு கடைசியில் என்ன கொடுத்துருக்கான்? என்னமோ கொடுத்துட்டு போட்டோம். அவன் என்ன கொடுக்கட்டும், பி கொடுக்கட்டும், என்னமோ கொடுத்துட்டு போட்டோம். இது எல்சிஎம்ல இருந்து நம்ம பிரேக் பண்ணி நார்மலாக எழுதுகிறோம். 2 - 1 1/2. 3 - 1 2/3. அதே மாதிரி லாஸ்ட் டைம் பாருங்கள், n-1/n. ஓகேவா? இப்போ எது அடியாகுது? கீழே இருக்கிறது அடியாதா, மேலே இருக்கிறது அடியாதா? கீழே இருக்கிறது அடியாது. அப்போ மேலே இருக்க 1 எடுத்துக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் டேர்மில் என்ன எடுப்போம்? கீழே இருக்கிறத எடுத்து போட்டுருவோம். அவ்வளோ விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்மில் மேலே இருக்கிறத எடுத்துட்டோம்னா லாஸ்ட் டேர்மில் கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு போட்டுருணும். யோசிக்கவே கூடாது. 1// தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் டைம் சம் போகலாமா? இப்போ இதை பாருங்கள், இந்த செம்மு முக்கியமான செம்மு. ஸோ இது டைரெக்டாக 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். ஸோ 1 2/3 2 × 3 1/3 × 4 1/4 × 5 × 9/10 வரைக்கும் கொடுத்துருக்கான். என்னன்னு கேட்குறான். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறோமா? சால்வ் பண்ண என்ன வருது? 1/6. இந்த 1/6 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1/6 எப்படி எடுத்துக்கலாம்? 1/2 - 1/3 எடுக்கலாமா? இப்போ இது எல்சிஎம் எடுங்க, 6 வருமா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 - 2 1/6. அப்போ 1/6 நான் எப்படி எடுக்கலாம்? 1/2 - 1/3. அப்போ இந்த டேர்மை நான் என்ன எடுக்கலாம்? 1/2 - 1/3 எடுக்கலாம். அப்போ இதையும் நான் எப்படி எடுக்கலாம்? 1/3 - 1/4. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? 1/4 - 1/5. இப்போ இது எப்படி எடுக்கலாம்? 1/9 - 1/10. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இது அடியாகுது. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் இருக்கும், லாஸ்ட் டேர்ம் இருக்க போகுது. அவ்வளோதான் விஷயம். நடுவில் இருக்க பூரா அடியாகி போயிடுது. இப்போ 1/2 - 1/10 போட்டோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 10, இங்கே மேலே 5 2 10, 5 - 1 அப்போ 4/10 ஆட்சி கொடுத்தா 2/5. சிம்பிள். இப்போ இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து 2 சம் கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரும், ஆன்சர் வரும், அதில் சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் எப்போ ஹோம்ஒர்க் நீங்கள் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்ப அதை ஆன்சர் பார்த்துக்கோங்க.